என்னுடைய குருநாதர் ஜோதிட தீர்க்கதரிசி ஐயா ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால், ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பெண் ஜாதகம் பார்த்தேன். ஓகேங்களா? அந்த ஜாதகத்தை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த ஜாதகத்துக்கு எனக்கா இவங்களுக்கு திருமணம்லாம் நடந்துருச்சு. ஆனால் கணவனா கூட இவங்க க்ளோஸாக இல்லை. தாம்பத்திய சுகத்தை இவங்க மறுக்கிறாங்க, ஆர்வம் இல்லை. இது ஏன் ஜாதக ரீதியாக இவங்க ஏன் இப்படி ஹேண்டில் பண்ணாங்க? இவங்க திருமணமாகி ஒரு 3-4 வருடம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை இல்லை. தாம்பத்திய சுகத்தில் கடுமையாக முரண்படுறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது ஒரு பெண் ஜாதகர், 18/10/1999 6:55 PM சென்னையில் பிறந்திருக்காங்க. இடம் மட்டும் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அவங்களுக்கு ராகு தசை, புதன் புத்தி, செவ்வாய் ஆந்திரம் போயிட்டு இருக்கு. 13/1/2025 6/3/2025 செவ்வாந்திரம் நடந்தது. இப்போ அவங்களுக்கு குரு அந்தரம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ராகு தசை, புதன் பத்தி குரு அந்தரம் இப்போ போயிட்டு இருக்கு. செவ்வாந்திரத்துல ஒரு விஷயத்துக்காக நான் எழுதிருக்கேன். ஓகேங்களா? இவங்க பிறந்த மேஷ லக்னம். லக்னத்துல குரு, சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் புதன், சூரியன், 9ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் கேது, சந்திரன். அம்சத்துல மிதன லக்னம், துலாத்துல சனி, சூரியன், விருச்சிகத்துல ராகு, மேஷத்துல சந்திரன், ரிஷபத்துல கேது, புதன், மிதுனத்துல குரு, செவ்வாய், சிம்மத்துல சுக்கிரன். இது அம்ச கட்டம். ஓகேங்களா? லக்னம் 19 டிகிரி, குரு 6 டிகிரி, சனி 21, ராகு 15, சந்திரன் 11, கேது 15, சூரியன் 1, புதன் 24, செவ்வாய் 7 டிகிரி, சுக்கிரன் 15 டிகிரி. ஓகேங்களா? இவங்களுக்கு திருமணமான தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் 2022, ஜூன் மாசம் 2022 இவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகேங்களா? அப்ப என்னன்னாக்கா ராகுதசை, சனி புத்தி, சூரிய அந்தரத்துல, ராகுதசை, சனி புத்தி, சூரிய அந்தரத்துல. ஓகேங்களா? சனி அப்ப மேரேஜ் ஆகிருக்கு. சனி மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுப்பாரு. 2ஆம் இடத்துல 11ஆம் அதிபதி 7ஆம் இடத்தை பாக்குற நண்பர் திருமணத்தை கொடுத்துருக்காரு. சூரியன் 7ஆம் இடத்துல சுக்கரனோட வீட்டுல இருக்கிற திருமணம் நடந்திருக்கு. ராகுதசை, சனி புத்தி, சூரிய அந்தரம். ஓகேங்களா? இவங்க ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ண நபர் தெரிஞ்ச நபர் தான், ரிலேஷனை தான் இவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. பட் திருமணமாகி நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஜாதகம் என்கிட்ட வந்தது. அவங்க ஃபேமிலியை என்னை கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, தெரிஞ்ச பையன் ரிலேஷனை தான் திருமணம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் தாம்பத்திய சுக அமைப்புல சுத்தமா 2 பேருக்கும் இல்லை. அவங்க அந்த மாதிரி முரண்படுறாங்க. ஜாதக ரீதியா ஏன் இந்த மாதிரி இவங்க கணவன் மனைவி ஒத்துமையா இருப்பாங்களா, இன்னும் குழந்தை கன்சீவே ஆகல, சுத்தமா எதுவுமே இல்லை, இது எப்படி போகும் அப்படின்ற மாதிரி என்கிட்ட கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன பலன் சொன்னேன்னாக்கா, 5ஆம் இடம் குரு சுக்கிர தொடர்புகளால நல்ல அமைப்புல இருக்கு. 5ஆம் அதிபதி நீச்சமானாலும் பரிவர்த்தனை அடைகிறாங்க, நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்துல குரு சுக்கிர தொடர்பு இருக்கனால குழந்தை பாய்க்கெல்லாம் உண்டுமா. ஆனா சுக்கரனும் குருனுடைய பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால, சுக்கரன் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல அமைப்பு தான். 7ஆம் அதிபதி வலுவாதான் இருக்கிறாரு. அதனால அந்த திருமணம் பண்ணிக்கிட்ட அந்த தம்பி நல்ல கேரக்டர். ஓகேங்களா? நல்ல கேரக்டர், நல்ல பையன் தான். பட் இவங்க அந்த மாதிரி முரண்படுறாங்க. சுக்கரன் வலுவா இருக்குனால கண்டிப்பா இவங்களுக்கு தாம்பத்திய சுகம் கரெக்டா தான் இருக்கும். நல்ல விஷயம் தான். சுக்கரன் பாதிக்கப்படலை. அதே மாதிரி குழந்தை அமைப்பு கண்டிப்பா உண்டு. சுக்கிர புத்திக்குள்ள இவங்க கண்டிப்பா தாய்மை அடைவாங்க. கண்டிப்பா குழந்தைக்கெல்லாம் தடை இல்லாம நல்லா இருக்கு ஜாதகம் அப்படின்னு நான் விளக்கம் கொடுத்தேன். ஜாதகம் பார்த்துட்டு ஆனா இவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க, ஏன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், இந்த ஜோதிட ரீதியே என்னென்னலாம் பாயிண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பாருங்க. சனி லக்னத்துல நீச்சமாறதுனால லக்னத்துடைய சுபாவங்களை கெடுக்குது. மேஷ லக்னத்துக்கு சனி இங்க நீச்சமாறதுனால லக்னத்துக்கு கெடுக்குது. 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால 3ஆம் பாவம் கெடுது, 7ஆம் பாவம் கெடுது, 10ஆம் பாவம். இந்த சனி 1, 3, 7 டல் அடிக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 11ஆம் அதிபதி நீச்சம் அடையிறதும் இந்த 3, 7, 11 குறைபாடு இருக்கு. ஆனா சுக்கிரன் வலுவா இருக்கிறார். ஓகேங்களா? இந்த சனி இந்த விஷயங்களை டல் அடிக்கிறார். 6ஆம் அதிபதி 7 இருக்கிறது கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் வரும் அப்படின்றத இந்த 6ஆம் அதிபதி 7 இருக்கிறது காமிக்குது. ஆனா குருனுடைய பார்வை 7ஆம் இடத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? பிரச்சனை வரும், சால்வ் ஆகும் அப்படின்ற மாதிரி. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னன்னாக்கா, இவங்க கணவன் மனைவி தெரிஞ்சவங்க தான் திருமணம் பண்ணிட்டாங்க. அவங்க கணவனை ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிச்சா கூட அந்த கிளாஸ் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெட்ஷீட் அவங்க யூஸ் பண்றாங்க, ஏதோ ஒரு பில்லவோ அவங்க யூஸ் பண்றாங்கனாக்கா
அதை இவங்க தொட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க பிளேட்டை யூஸ் பண்ணி சாப்பிட்றதுக்காக ஒரு பிளேட்டை வந்து யூஸ் பண்ணி அவங்க சாப்பிட்றாங்கன்னா அந்த பிளேட்டை இவங்க டச் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு இவங்க வந்து கணவன் மனைவி விஷயங்களை அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி பெக்யூலரா இருந்தது எனக்கு. அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்க சுக்கிரன்லாம் வலுவாதான் இருக்கு, சுக்கிரனுடைய காரகங்கள்லாம் பிரச்சனை இல்லை. 11ஆம் இடத்தை சனி பார்த்தாலும் 11ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கற நல்ல அமைப்பு தான். பட் ஆனா இந்த ஜாதகத்தை நான் அப்ப அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னாக்கா, லக்னத்துல சனி இருக்கிறது தவறு, ஓகேங்களா. 5ஆம் அதிபதி நீச்சம், லக்னத்துல சனி இருக்கிறது, லக்னாதிபதி குரு பாக்குறாரு, நெருக்கமா பாக்குறாரு, ஓகே. லக்னத்துல சனி இருக்கிறது, லக்னம் தன்னுடைய சிந்தனை கெடுது. 5ஆம் அதிபதி நீச்சம், சிந்தனை ஸ்தானாதிபதி நீச்சம் அடையிறது, சிந்தனை குறைவு ஏற்படுது. அதுக்கப்புறம் குரு பார்வை இருக்கு, ஓகேங்களா. மனதை குறிக்கக்கூடிய சந்திரன் வந்து கேதுவ கூட நெருக்கமா இருந்து சனியுடைய பார்வையை வாங்குறார். இந்த சந்திரன் வந்து கேதுக்கும் சனியுடைய பார்வைக்கும் இடையில இருக்கார். இப்ப சந்திரனை வந்து கெடுறாரு. இவங்களுக்கு சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவங்களுக்கு வந்து ஜாதக ரீதியா வந்து நல்ல அமைப்பு தான் இருக்கு, எல்லாம் கரெக்டு தான். லக்னத்துல சனி இருக்கிறதுனாலையும் புத்தி காரகன் குருவை நீச்ச சனி கெடுக்கிறதுனாலையும் புத்தி ஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கிறதுனாலையும் சந்திரன் மனோகாரகன் கேதுனுடைய நெருக்கமா இருக்கிறதுனாலையும் சனியுடைய பார்வை வாங்கி இருக்கிறதுனால இவங்களுக்கு சைக்காட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை ட்ரீட்மெண்ட் போங்க, அது செட்டாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, மற்றபடி இங்க ஜாதக ரீதியா ஒன்றும் இல்லை. அதனாலதான் இவங்க கணவன் மனைவி கிட்ட க்ளோஸா இல்லை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி பலன் சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு போனாங்க. இப்போ அவங்க ஜனவரி மாசம் கன்சீவ் ஆகியிருக்காங்க, ஓகேங்களா. ராகு தசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரத்துல இந்த ஜனவரி மாசம் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. இப்போ அநேகமா பாத்தீங்கன்னா ராகுதசை புதன் புத்தி செவ்வாய் அந்தரத்துல கன்சீவ் ஆகியிருக்காங்க இந்த ஜனவரியில. இப்போ அநேகமா குரு புத்தி இல்லை சனி புத்தியில அவங்க குழந்தை பிறக்கும்னு நினைக்கிறேன். இந்த சுக்கிரன்லாம் 5ஆம் இடம் வலுவா இருக்கிறதுனால, குழந்தை அமைப்பு வலுவா இருந்ததுனால திருமணமாகி இவ்வளவு நாட்கள் ஆகியும் ஆனா அந்த குழந்தை அமைப்புகள் இப்போ அவங்க கன்சீவா இருக்காங்க, ஓகேங்களா. ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தது? அதுல இந்த தாம்பத்திய சுகம் மறுக்கப்படுகிறதுக்கு இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளமும் ஒரு காரணம், 3 பாவகங்கள் வந்து வலுத்து இருக்கு, கொஞ்சம் வீக்கா இருக்கிறதும் ஒரு ப்ராப்ளமா இருந்ததால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இருந்தது. இப்ப பரவாயில்ல, நல்லா இருக்காங்க. இப்ப ராகுதசை நடக்குது. இப்ப ராகுதசை நடக்கிறதுனால 4ஆம் இடத்தை கெடுக்கும். ஏற்கனவே 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார், சனியுடைய பார்வையிலும் கேதுனுடைய இணைவடையும். அப்ப 4ஆம் ராகு இருக்கிறதுனால தன் சுகங்கள் பாதிக்கப்படுது. 4ஆம் பாவகம்னா சுகஸ்தானம், சகல விதமான சுகங்களையும் நம்ம அனுபவிக்கிறது, ஓகேங்களா. அப்ப 4ஆம் இடத்துல ராகு இருந்து 4ஆம் அதிபதி பாதிக்கப்படுறதுனால இவங்களுக்கு அந்த ராகு தசையில சுக குறைவுகள் ஏற்படுது. அதே மாதிரி புதன் புத்தி ஆஸ் யூஷுவல் மேஷ லக்னத்துக்கு வரக்கூடியது புதன் புத்தின் அமைப்புல இவங்களுக்கு இன்னொன்னு திருமணமான காலகட்டங்கள்ல ஜென்மசனி தான் திருமணம் ஆகியிருக்கு. ஜென்மசனி காலகட்டங்கள்ல இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சரியா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போ 7 சனி சுத்தமா விலகிடுச்சு இவங்களுக்கு மகர ராசிக்கு. அதனால 7 சனி சுத்தமா முழுமையா விலகினது ஒரு காரணனாலையும் இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கி இப்போ நார்மலா கொஞ்சம் கணவன் மனைவி ஓரளவுக்கு க்ளோஸா இருக்காங்க. ஆனா அந்த தம்பி வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகியிருந்தாரு. இவங்களுக்கு என்னன்னாங்க, வேற ஏதாவது மேரேஜுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. 11ஆம் தேதி நீச்சமா இருக்கிறாரு, வர வாய்ப்பு இல்லை, இந்த மேரேஜே கண்டினியூ பண்ணுங்க, பட் இவங்களுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மட்டும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு. இப்போ அவங்க கன்சீவ் ஆகிட்டு நல்லா தான் இருக்காங்க. இந்த சந்திரன் பாதிக்கப்பட்டதும் புத்திகாரகன் சனியுடைய நெருக்கமா இருந்ததும் புத்தி ஸ்தான அதிபதி நீச்சம் அடைஞ்சதும் இது வந்து இந்த சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருக்கலாம். அவங்க ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போய் அது என்ன மாதிரியான ப்ராப்ளம் நமக்கு தெரியல, பட் ஆனால் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணாங்க, ஓகேங்களா. அவங்க தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்களும் படிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த மாதிரி சுத்தமா கணவன் யூஸ் பண்ண எந்த ஒரு பொருளுமே யூஸ் பண்ணாத அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. இப்போ அவங்க கன்சீவ் ஆயிருக்காங்க. சனி 3ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் டல் அடிச்சதுனாலையும் 6ஆம் அதிபதி 7 இருக்கிறதுனாலையும் ஆக்சுவலா இந்த புதன் புத்திக்கு அப்புறம் ஆக்சுவலா சுக்கிர புத்தியில இன்னும் க்ளோஸா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைகளோட அமைப்புகளோட கணவன் மனைவியை கூட ஒத்துமையா வர்றதுக்கு வரக்கூடிய தசை அமைப்புகள் வந்து ஃபியூச்சர் வந்து குரு தசையும் பாக்கியாதிபதி தசை குரு செவ்வாயும் பரிவர்த்தனை ராகுதசைக்கு அப்புறம் வரக்கூடிய குரு தசையும் சனியும் சுபத்துவம் சனி தசை நல்லா தான் இருக்கும். இளமை காலங்களில் கொஞ்சம் 5ஆம் அதிபதி நீச்சன்றதுனாலையும் புத்திரன் கொஞ்சம் லேட் ஆகியிருக்கு. மற்றபடி இந்த ஜாதகம் நல்லா தான் இருக்கு. ஆனால் சந்திரன் கெட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சைக்காட்ரிக் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்துக்கலாம் அப்படின்னு தான் ப்ரெடிக்ஷன் சொன்னேன். இவங்களுக்கு நான் குழந்தை வந்து கண்டிப்பா உண்டுன்னு சொன்னதுக்கு இப்போ ஒரு சமீபத்துல போன வீக்கில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படின்ட்டு. சந்தோஷமா இருந்த இந்த ஜாதகத்தை பலன் சொன்னது, ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ.